ஹாய்ங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நாளாச்சுங்க நம்ம லாங் வீடியோ போட்டு எதுவுமே இப்போலாம் வந்து சரியாகவே போடுறதே இல்லை. இன்றைக்கி என்னை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் வந்துருச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அசம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதிங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி இல்லைங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்கவே இல்லைங்க. நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து ஊருக்கு போகுமா போக மாட்டோமாங்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படின்றதுனால கண்டிப்பாக என்னோடய வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து ஊருக்கு போக முடியுமா, அந்த ஆசாமில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கே தெரியவே இல்லை. கண்டிப்பாக யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கங்க. பாருங்கள், இந்த கடந்த சில ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா இங்கே பெய்யாத மழையே இல்லைங்க. அப்படி மழை பனிக்கட்டி மழையாக பெஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய செடிங்களே எல்லாமே வந்து போயிடுச்சுங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம வந்து இங்கே செடியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல தண்ணியே இல்லை. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி எவ்வளோ குட்டையாக ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி தண்ணி தாங்க இங்கே வந்து சேகரித்து வச்சு இதில் வந்து மீன்லாம் வந்து இங்கே வளர்க்குறது. பாருங்கள், நான் வந்து செடி போட்டிருந்தேன் இல்லைங்களா, பூசணி செடி பாருங்கள் நிறைய காய்ச்சிருந்துங்க. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் வந்து இது வந்து கீழே வந்து அப்படியே கொடியே போகும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய தெரியுதுங்களா. அதை நம்ம இதில் வந்து கொஞ்சம் விற்றுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரிலேஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அந்த மேலெல்லாம் தெரியுது. கீழே ஃபுல்லாக தண்ணினால பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அழுவிலாம் கூட போயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம இந்த செடியோட இலையெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் சொல்லியிருக்கோம்ல, எங்கே சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு தண்டு, அதுக்கு அடியில் இருக்குங்க இன்னொரு தண்டு, அந்த மாதிரிலாம் பாருங்கள் நிறைய. இங்கே பாருங்கள் இப்படி தர்பூசணி கலரில் இருக்குது பார்த்திங்களா, பூசணிக்காய் எல்லாமே. பாருங்கள், வயலுக்கு வந்து இதுதாங்க வயலுக்கு போகிற வழி. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே தெரியவே இல்லை. இந்த மேலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எங்களோடதுங்க. இன்னும் ஒரு 2 மாதம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து கட் பண்ண முடியும். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா இவ்வளோ எல்லோ கலரில் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி தாங்க வந்து கிலோ கணக்கில் வந்து நம்ம வந்து விற்க முடியும். அதுக்கு தாங்க வந்து இந்த செடி எல்லாமே இந்த சீசனில் போட்டிருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி பழுத்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் வந்து இதில் வந்து என்னவோ இந்த ஊரில் வந்து ஸ்வீட் செய்கிறாங்க, அதுதாங்க இது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தண்ணி ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வற்றிரும். மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செடியெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மொக்கச்சோளம்லாம் வந்து இன்னும் முத்தலைங்க, நான் வந்து காமிச்சிருப்பேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ கருப்பாயிட்டு. எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த சப்பங்கிழங்கு செடி பாருங்கள் இருக்குங்களா, அந்த வீட்லேயும் எல்லார் வீட்லேயுமே வந்து இது வந்து வளர்க்குவாங்க. இதுதாங்க இன்றைக்கான வீடியோ. என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து ரொம்ப ஒரு 8 மாதமாக ஒரு வருஷமே கூட ஆகும்னு நினைக்கிறேங்க நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸே கிடையாதுங்க. 380 பேர் நான் வாங்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து தமிழ் பொண்ணு தாங்க, ஆசாமில் வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓட்டில் இந்த எலெக்ஷனுக்கு வந்து நான் ஊருக்கு போக ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க இந்த ஓட்டு போட. ஆனால் வந்து டிக்கெட் தான் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ப்ளீஸ் கண்டிப்பாக என்னோடய சேனலை யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஊருக்கு போகிற மாதிரி ஊருக்கு போய் தான் ஆகணும். ரொம்பவே கவலையோடு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க. ஆனால் பட் டிக்கெட் தான் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க.